குக் வித் லின்சி. இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூட ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். ஸ்வீட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் வீட்டில் பண்ண ஸ்வீட்னா அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தான். லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு ஸ்நாக் பண்ணியிருந்தோம், கட்லெட்டு. நீங்கள் அது உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்கள் வீட்டில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் கண்டிப்பாக. ஓகே, வாங்க இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த குக்கிங் வீடியோவில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு கெஸ்ட் இருக்கிறாரு. அது என்னோட பெரிய பையன் ரயன் தான். வாங்க ரயன், வாங்க. ஹலோ. ஸோ ரயன் வந்து இப்போ இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு குக் பண்ணுறக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டைம் வந்து ஜேடன் ஹெல்ப் பண்ணாங்க, இந்த தடவை வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணிது, அவர் டேர்ன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம வந்து இதுக்கு என்னென்ன வேணும் இன்க்ரீடியன்ட்ன்றதை பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து இந்த ஹோம்மேட் குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னா 2 கப்பு மில்க் பவுடர், பால் பவுடர். நீங்கள் எனி பிராண்ட் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. ஃபுல் க்ரீமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து ஃபுல் க்ரீமில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து 2 கப்பு பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ரவை. இது வந்து அந்த கோர்ஸ் ரவை, ஃபைன் ரவை வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸான ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 3/4 கப்பு பால் எடுத்துருக்கிறேன். 3/4 கப்பு பால் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மில்க். நீங்கள் வந்து வீட்டில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு முதல்ல போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மீதி 1/4 கப்பை சேர்த்துக்கலாம். எனிவே இந்த ஃபஸ்ட்டு டைம் நம்ம இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணணும். திருப்பி நம்ம நீட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மில்க் தேவைப்படும். நமக்கு இதில் ஏதாவது மீதி இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மில்கை வந்து 2வது டைம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/4 கப்புலேருந்து மேபி ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/4 கப்பு வரைக்கும் தேவைப்படும். நான் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போ ரயன் வந்து இதை எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. 2 கப்பு பால் பவுடரில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ரவை. இப்போ இதில் வந்து நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஃபஸ்ட்டு போட்டோம். 2 கப்பு பால் பவுடரு, 2 டேபிள் ஸ்பூனு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பாலை வந்து ரயன் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பால் ஊற்றுங்க பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றுறாங்க. நான் வந்து அதை நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஒரே டைம் ஊற்றிடாதீங்க, ஏன்னா சம்டைம் வந்து இந்த 3/4 கப்பு பால் வந்து இந்த 2 கப்புக்கு அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே ஆக்சிடெண்ட்டாக ஊற்றிட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேனிக் ஆகாதீங்க. அதை வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப வெட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கிளிங் ராப் இல்லாட்டி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பேக் ஏதாவது போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அந்த ரெஸ்டிங் டைமில் அது வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடும். அதனால் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். எப்போ வந்து இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப கையில் ஒட்ட ஆரம்பிக்குதோ, இந்த மாதிரி கையில் ரொம்ப ஒட்ட ஆரம்பிக்கிற டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற இந்த மாவெல்லாம் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். முதல்ல நெய் ஊற்றிடாதீங்க. நெய்யை வந்து நம்ம வந்து பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அப்போ வந்து மாவு வந்து ரொம்ப உங்கள் கையில் வந்து ஒட்டாது. ஆக்சுவலாக நான் வந்து 1/2 கப்பும் அதோட கொஞ்சம் அதிகமாக தான் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மீதி இன்னும் கொஞ்சம் மில்க் இருக்குது. இதை நான் வந்து செகண்ட் டைம் நீட் பண்ணும்போது நான் அந்த மீதி இருக்கிற பாலை நான் யூஸ் பண்ணிக்குவேன். நான் இந்த குலாப் ஜாமுன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப சாஃப்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இதில் எந்த தப்புமே ஆகாது. நான் சொன்ன அந்த அளவு எக்ஸாக்ட் அளவு வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சுகர் சிரப்பை வந்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணும். உள்ள கடையில் வாங்குறது வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலுமே நம்ம கடையில் வாங்குறதுலாம் வந்துட்டு ஏதாவது கெமிக்கல் கலந்து தான் இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் பண்ணுறோன்னும் போது அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு, அது ஒரு சந்தோஷமும். சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மளே பண்ணி கொடுத்தோன்னு. இது நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் வேறு வருது, தீபாவளி வருது, இதை பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்னா நீங்கள் வந்துட்டு நீங்களே செஞ்சு வைக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் குலாப் ஜாமுன் எந்த கடையில் வாங்குனீங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஓகே, இந்த பதத்துக்கு வரும்போது இப்போ ரயன் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க வீடியோவை. ஓகே, இப்போ வந்து இந்த பதத்தில் வரும்போது இப்போ இந்த மாதிரி பாருங்கள், என்னோடய பாத்திரத்தில் வந்து எதுவுமே ஒட்டாமல் நல்லா அழகாக வந்து மிக்ஸ் ஆகி எல்லாமே வந்துடுச்சு. இந்த பதத்தில் வரும்போது இது இப்படியே நிறுத்திட்டு நான் இதை வந்து கிளிங் ராப் போட்டு மூட போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு வெட் கிளாத்தோ ஏதோ இருந்தால் மேலே இதை டச் பண்ணாமல் மேலே அப்படியே மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து இது
நீங்கள் திருப்பி ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். இது ரொம்ப கட்டியாக இருக்கும், பயப்பட வேணாம். நம்ம கொஞ்சோண்டு பால் தெளித்து இன்னும் கொஞ்சம் வந்து சாஃப்டாக இந்த மாதிரி பதத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சு நம்ம உருட்டி அது குலோப் ஜாமுன் பண்ண போகிறோம். அதோட சிறப்புக்கு வந்து என்ன வேணும்னா, நாங்கள் வந்து ஒரு பவுலில் வந்து 2.5 கப்பு, இந்த 2 கப்பு பால் பவுடருக்கு 2.5 கப்பு சர்க்கரையும் 3 கப்பு தண்ணியும் நமக்கு வேணும். இதில் வந்து 2.5 கப்பு சர்க்கரை இருக்குது. இதில் நான் 3 கப்பு தண்ணி கலந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிக்க. இதுக்கு வந்து கம்பி பாதெல்லாம் நம்ம எதுவுமே காய்க்க வேணாம். தண்ணியும் சர்க்கரையும் கரைஞ்சி ஒரு தடவை கொதிச்சிடுச்சுன்னா நிறுத்திக்க வேண்டிதான். அதில் வந்து 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸும் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் வந்து இந்த சிறப்புக்கு தேவையானது. இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு அது எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுது. நான் ஏதாவது கிளிங்கரா போட்டு நான் அதை வச்சுருந்தேன், அதை நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டோ வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த மில்க் பவுடர் உள்ள அந்த இதெல்லாம் போட்டு கலந்து வச்சது வந்து இந்த மாதிரி ரொம்ப க்ரம்பிளாக இருக்குது. இப்படியே இருந்தால் நம்ம வந்து அதை வந்து குலோப் ஜாமுனுக்கு வந்து நம்ம வந்து உருண்டை பிடிக்க முடியாது. நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த 3/4 கப்பு பாலில் எனக்கு வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் பால் வந்து மீதி இருக்குது. இதை நான் வந்து அப்படியே ஊற்ற போகிறதில்ல, நான் கொஞ்சோண்டு கையில் எடுத்து தொளிச்சு நான் வந்து பசைஞ்சிக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் லேசாக வந்து உங்கள் கையில் வந்து நெய் தடவி கூட நீங்கள் வந்துட்டு பசைஞ்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அது ஒன்றும் டெக்ஸ்சரையோ இல்லை வேறு எதுவுமே மாற்றலாம் செய்யாது. ஓகே, நான் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கையில் தடவிக்கிறக்காக. அப்போ வந்து கையில் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். கையில் ரொம்ப ஒட்டுச்சுன்னா வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கொஞ்சம் பிசைஞ்சிட்ருக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக வருது. முன்னாடி இருந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இல்லை. இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது, அதையும் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எல்லா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3/4 கப்புனா 3/4 கப்பு யூஸ் பண்ண ஒன்றும் கட்டாயம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த முதல்ல ஒரு 1/2 கப்பு யூஸ் பண்ணிவிட்டு அந்த 1/4 கப்பு எடுத்து வைங்க. திருப்பி வந்து தேவைப்படும் போது தெளித்து கொஞ்சம் பிசைஞ்சா போதும். சில நேரம் வந்து எனக்கு வந்து எல்லா பாலுமே அதை எடுத்துக்கும். சில நேரத்தில் வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அப்படி மீதியாக இருக்கும். எனக்கு வந்து இப்போ இது போதுமாக இருக்குது. இதுக்கு மேலே ஊற்றினா வந்து ரொம்ப சாஃப்டாகிடும்னு நினைக்கிறேன். அதனால் நான் நிறுத்திக்க போகிறேன். ஒரு ஆமாம், ஒரு 1லேருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனும் இல்லை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பால் மீதி இருக்குது. நான் இதோட நிறுத்திக்கிறேன். இந்த நெய்யை ஃபுல்லாக வந்து கையில் தேய்ச்சிட்டு இதை இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து நான் அடுப்பில் வந்து ஆல்ரெடி நான் காய போட்டுட்டேன். ஏன்னா காஞ்சிடுச்சுன்னா உருண்டை உருட்டின உடனே உங்களுக்கு போட்டு காட்டிடலான்னு நான் போட்டுட்டேன். மெயினாக வந்து இந்த குலோப் ஜாமுனில் நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 விஷயம்தான். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் ஒன்று. அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து சிம்மில் வச்சிடணும். அந்த சிம்மிலே வச்சு அந்த ரொம்ப மிதமான சூட்டில் வந்து அந்த உருண்டை போட்டு குலோப் ஜாமுன் உருண்டை போட்டு பொரிக்கணும். பொரிக்கும் போது நீங்கள் கரண்டியை வச்சு மேலே கீழெல்லாம் கிண்டி விடக்கூடாது. அதை வந்து அந்த சுற்றி கரண்டி வந்து நீங்கள் தொழாவி விட்டு தான் நீங்கள் வந்துட்டு இதை பொரித்து எடுக்கணும். அது எப்படி பொரிக்கணுன்றது நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். நான் பொரிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த ஆயில் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியம். நடுவில் வந்து டெம்பரேச்சரை கூட்டி குறைச்சி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு டைம் நல்லா சூடு பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அதை வந்து அப்படியே விட்டுடுங்க. அந்த சிம்மிலேயே வந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த சிம்மிலே வச்சிங்கன்னா அந்த தீயும் அந்த சூடுமே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது என்னோடய குலோப் ஜாமுன் மாவு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதை இப்போ நான் உருட்ட ஆரம்பிச்சிடுறேன். உருட்டுறது உங்கள் இஷ்டம், எந்த ஷேப் வேணாலும் உருட்டிக்கோங்க. நான் எப்போவுமே ஓவல் ஷேப்பில் தான் உருட்டுவேன். ஸோ இந்த சைஸை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. லேசாக மேலே வெடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம். எண்ணெயில் போடும்போது எல்லாம் சரியாயிடும். ரொம்பலாம் வெடிச்சுலாம் போகாது. இன்னும் ஒரு 2-3 உருட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டிட்டு திருப்பி நான் எண்ணெயில் பொரிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பொரிச்சு எடுக்கணும். இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி சாஃப்டாக வந்துட்டு ரொம்ப அழுத்தாதீங்க. இப்படி லேசாக உள்ளங்கையில் வச்சு இப்படி உருட்டிக்கிட்டிங்கன்னா எல்லா இடமும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல மேலெல்லாம் எந்த வெடிப்பும் இல்லாமல் சமமாக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு உருண்டையாக வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி ஓவல் ஷேப்பா, இது ஓவல் ஷேப், சிலிண்டர் ஷேப் இப்படி நீட்டாக போடுவேன். அதனால் நான் வந்து அந்த ஷேப்பில் நான் வச்சுக்கிறேன். இந்த குலோப் ஜாமுனை வந்து நீங்கள் வந்து காலா ஜாமுன் மாதிரியும் பண்ணலாம். ஒன்லி திங் வந்து நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டார்க்காக பொரிச்சிக்கோங்க. சேம் மெத்தடு, சேம் அளவு எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் காலா ஜாமுனும் பண்ணலாம். உள்ள ஸ்டஃபிங் வச்சு பண்ணுற சில பால்கோவா வந்து உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சு பண்ணுவாங்க. கோவா வச்சு, அந்த ஸ்வீட் இல்லாத கோவா வச்சு பண்ணுவாங்க. அதுவும் பண்ணலாம்.
இன்னொன்று இதை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன அளவை வந்து நீங்கள் இந்த 2 கப்புன்றதை 4 கப்பு ஆக்கிக்கிட்டு எல்லாமே டபுள் ஆக்கிக்கோங்க. நெய் வந்து நீங்கள் முதல்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்க இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்படும் போது உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூனோ ஒரு 2 டீஸ்பூனோ நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் டெக்ஸ்டர் எதையும் வந்து மாற்றாது. ஓகே, நான் இன்னொரு தடவை காட்டுறேன் உங்களுக்கு அது எப்படி உருட்டணுன்னு. இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி சாஃப்டாக வந்துட்டு உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சாஃப்டான எந்த ஒரு கிராக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பாலாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் வேணால் ஓவலாக உருட்டிக்கோங்க. எனக்கு இதில் வந்து டோட்டலாக இது வரைக்கும் வந்துட்டு 19 இந்த 2 கப்பில் வந்து 19 குலோப் ஜாமுன் வந்திருக்குது. இது வந்து நல்ல பெரிய சைஸ் குலோப் ஜாமுன். நீங்கள் நார்மலாக வந்துட்டு உருண்டையாக உருட்டுனீங்கன்னா ஒன்றில் அந்த வந்து 2 பண்ணலாம். அவ்வளோ பெருசுக்கு நான் இது 1 போட்டிருக்கிறேன். நீங்கள் உருண்டையாக உருட்டுற மாதிரி இருந்தால் இந்த இதில் பாதி போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஒரு மடங்கு வரும். இப்போ இதில் ஒரு 20 வருதுன்னா நீங்கள் உருண்டையாக போட்டிங்கன்னா ஒரு 40 குலோப் ஜாமுன் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த 2 கப்பு மாவில் பண்ணலாம். என்னோட எண்ணெய் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னொரு அடுப்பில் வந்து நான் வந்துட்டு ஆல்ரெடி சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிட்டேன். சுகர் சிரப்புக்கு வந்துட்டு 2.5 கப்பு சர்க்கரைக்கு 3 கப்பு தண்ணி, அதில் 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸு, ஒரு பிஞ்சு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு 1 or 2 பிஞ்சு வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டு அது ஒரு கொதி வந்தோடனே நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதை நிறுத்திட வேண்டியதான். நிறுத்தி நீங்கள் பொரிக்க டைரெக்டாகவே எடுத்து அந்த சுகர் சிரப்பில் நீங்கள் போட்டுடலாம். ஓகே, இப்போது நம்ம இந்த உருண்டை எல்லாமே உருட்டி ரெடியாக இருக்குது. எனக்கு வந்து இதில் வந்து 23 குலோப் ஜாமுன் இந்த சைஸ்க்கு வந்திருக்குது. இது வந்து ஆக்சுவலாக சுகர் சிரப்பில் போடும்போது இன்னும் ரொம்ப பெருசாகும். உங்களுக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம், நீங்கள் இதில் ஹாஃப் சைஸ் பண்ணி கூட இந்த ஷேப்லேயே கூட போடலாம், இல்லை உருண்டையை உருட்டி கூட போடலாம். இப்போ வாங்க நம்ம இதை போய் எப்படி வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது. இப்போ இந்த பக்கம் வந்து என்னோட சுகர் சிரப் வந்து ரெடியாக இருக்குது. இதை நான் நிறுத்திட்டேன். நான் ஆக்சுவலாக இதை நான் தனியாக எடுத்துட்டேன் நான் எண்ணெயை. ஏன்னா அது கொஞ்சம் சுட்டு ரொம்ப சூடாயிடுச்சு எண்ணெய். அதனால் இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நான் வந்து இதை போட்டுறேன். என்னோடய குலோப் ஜாமுன்லாம் போட்டுடுறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்து திருப்பி இதை வந்துட்டு ஸ்டவ்வுக்கு மாற்ற போகிறேன். ஏன்னா இந்த இவ்வளோ சூட்டில் இருக்கும்போது நான் ஸ்டவ்வில் திருப்பி வச்சேன்னா வந்து சீக்கிரம் வந்து கரிஞ்சிடும். ஆக்சுவலாக இப்போவே என்னோட எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக தான் இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் சீக்கிரமாகவே கரிஞ்சிடுச்சுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் வெந்த ஆரம்பித்தோன்னே அதாவே மேலே வரும். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து இதில் போட்டிருக்கிறோம். இப்போ நான் இதில் வந்து செகண்ட் பேட்ச் போட்டிருக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு தான். ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடானதுனால. இது வெந்துச்சுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னா, இப்போ நம்ம போடும்போது எண்ணெய்க்கு உள்ளே இருக்கும், உள்பக்கம்லாம் அந்த குலோப் ஜாமுனோட உள்பக்கம்லாம் நல்லா வெந்துச்சுன்னா அதாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய்க்கு மேலே வரும். அப்படி மேலே வந்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயை வந்து இப்படி ஃபுல்லாக வந்து சுற்றி விட்டிங்கன்னா அது தானாகவே வந்து டேர்ன் ஆகி திரும்பும். நீங்கள் எதுவுமே டேர்ன் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது. சம்டைம் இப்போ பாருங்கள், இப்போ அடியில் எல்லாமே இருக்குது. இதை நான் எதுவுமே இப்போ டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. நான் வந்து லேசாக வந்து போட்டு ஒரு கரெக்டாக 1 மினிட் கழித்து எண்ணெய் தான் கொஞ்சம் நான் அங்கங்கே தள்ளி விட்றேன். நான் அந்த குலோப் ஜாமுன் எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை நான். அதனால் நீங்களும் வந்து போட்டுட்டு குலோப் ஜாமுனை வந்து இப்படி கரண்டி விட்டு நோண்டி எடுத்து அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு எண்ணெயை மட்டும் கொஞ்சம் இப்படி தொழாவி விட்டிங்கன்னா தீ வந்து இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். என்னோடய ஃபஸ்ட் பேட்ச் வந்து நான் பொரிச்சது ஃபுல்லாக வந்துட்டு அடுப்பை விட்டு வெளியே வச்சே தான் பொரிச்சு எடுத்தேன். ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடுச்சுது. இப்போ இந்த பேட்ச் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், அது பொரிய தானாகவே மேலே வருது. அது என்ன ஆகுனா, நல்லா உள்ளெல்லாம் வெந்துடுச்சுதுன்னா அதாவே வந்து டேர்ன் ஆகி எல்லா சைடும் அது தானாகவே அதாவே வேக ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ எல்லாமே மேலே வந்துச்சு. எல்லா குலோப் ஜாமுனுமே மேலே வந்துடுச்சுது எண்ணெய்க்கு மேலே. இப்போ நான் வந்து இந்த எண்ணெயை தான் வந்து சுற்றி விட்றேன். நான் வந்துட்டு குலோப் ஜாமுன் எதையுமே நான் திருப்பி விடலை. நான் கரண்டியை வச்சு இந்த எண்ணெயவே இப்படி சுற்றி விட்டா அது கொஞ்ச நேரம் வந்து அடிப்பக்கம் வெந்தோடனே தானாகவே திரும்பி மேல் பக்கம் வேக ஆரம்பிச்சிடும். நான் லாஸ்ட் பேட்ச் வந்து போட்டது வந்து கொஞ்சம் கருப்பாச்சுதுன்னு சொன்னேன் நான். அந்த அவ்வளோ கருப்பானதுனால டேஸ்ட் எதுவுமே மாறி இருக்காது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் காலா ஜாமுன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அவ்வளோ டார்க்கு வர வரைக்கும் வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் காலா ஜாமுனுக்கு நல்லாயிருக்கும். நார்மலாக நீங்கள் குலோப் ஜாமுனுக்கு பண்ணும்போது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேட்ச் நான் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்கிறேன். இந்த அதர் பேட்ச்சு நம்ம உள்ளே இருக்கிற ஏற்கனவே சுகர் சிரப்பில் இருக்கிறது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. அதை வந்து காலா ஜாமுன் பண்ணுற மாதிரி வெளியே தனியாக சிரப்பை விட்டு வெளியே எடுத்து நீங்கள் கொஞ்சம் கோகனட் டெசிகேட்டட் கோகனட் இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா
அதுதான் உங்களுக்கு வந்து காலா ஜாமுன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்பிக்குது. எந்த பக்கம் வெந்துச்சுதோ அந்த பக்கம் வெந்து முடிச்சதுக்கப்புறம் வேகாத பக்கம் தானாகவே எண்ணெய்க்கு வந்து டேர்ன் ஆகிக்கும். நல்ல சின்ன தீயில நின்று வேகுது. இப்படி தான் நீங்கள் குலோப் ஜாமுன் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். நீங்கள் கரண்டி விட்டு நிறைய கிண்டி 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 பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து சரியாக வேகாது. எஸ்பெஷலி இந்த டைப்புக்கு இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரியே நீங்கள் எக்ஸாக்டாக வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி இதே மாதிரி உருட்டி நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் வந்துட்டு சூடு மட்டும் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டான குலோப் ஜாமுன் நீங்கள் வீட்டிலே பண்ணலாம், வெளியே கடையிலலாம் மாவு வாங்காமல். ஓகே, எனக்கு இவ்வளோ ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ நான் வெளியே எடுக்க போகிறேன். என்னோடய குலோப் ஜாமுன்லாம் எடுத்து நான் டைரெக்டாகவே வந்துட்டு என்னோடய சுகர் சிரப்பில் போட போகிறேன். இது வந்து எண்ணெயை விட்டு மேலே வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து ஓரளவுக்கு இது வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் டார்க்காக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணும்போதுன்றக்காக தான் கொஞ்சம் டார்க்காக விடுறது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக வந்து எல்லோயிஷ் கலரில் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் என்னோடய லாஸ்ட் பேட்ச் வந்து இப்போ நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த கோல்டன் கலரில் வரும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட நிறுத்தி நீங்கள் வந்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி நான் வந்து இது கொஞ்சம் டார்க்காக விட்டு தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு காட்டணுன்றக்காக தான் காட்டுறேன் நான். இப்போது இந்த ஸ்டேஜில் இது எல்லாமே மேலே வந்துச்சுது, எல்லா இடமும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுது. நம்ம நிறுத்தி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். முள்ளை வந்து ஆல்ரெடி வெந்திருக்கும், ஏன்னா மேலே வந்து மிதக்க ஆரம்பித்தோடனே அது வந்து ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம விடுறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கலர் வர்றதுக்காக தான் விடுறோம். ஓகே, இப்போது நம்ம குலோப் ஜாமுன் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அது வந்து எவ்வளோ பெருசாக வந்திருக்குதுன்னு. பாருங்கள், ஒன்று ஒன்றும் எவ்வளோ பெருசாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து நான் இப்போ சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் உள்ளே இருந்திருக்குது. இன்னும் நாளைக்கு வரைக்கும் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இது வந்து நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுற அந்த ரவுண்ட் குலோப் ஜாமுனில் இது வந்துட்டு 2 பண்ணுறதுல தான் நான் 1 பண்ணியிருக்கிறேன் நான். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் பண்ணும்போது இவ்வளோ நல்லா பெருசாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்கவும் நல்லா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், சர்வ் பண்ணும்போதும் நல்லாயிருக்கும், நிறைய பண்ணுற மாதிரி இருக்காது. ரயனை கூப்பிட்டு இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண கொடுக்க போகிறேன். நான் இதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதோட டெக்ஸ்டரை ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். அதே மாதிரி அந்த கொஞ்சம் பிளாக் ஆனதோட டெக்ஸ்டரே நான் எடுத்துகிட்டு வரேன். ஒன்றும் சேஞ்சஸே இருக்காது அந்த டெக்ஸ்டரில், ஒன்லி கலர் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டது கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சுன்னு சொன்னது. அது வந்து கலர் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் டெக்ஸ்டரில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதை கொஞ்சம் க்ளோஸாக காட்டுறேன் நான். பாருங்கள் அந்த டெக்ஸ்டர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இதோட டெக்ஸ்டர் வந்து உள்ளே ரொம்ப நல்லா இருக்கும், ஜூஸியாக இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த கடையில் வாங்கி நம்ம பண்ணுறதுல இருக்கிற அந்த மாவு மாதிரி இருக்காது. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ரயன் வந்து டேஸ்ட் பண்ணுங்கம்மா. ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம். நான் 2மே கொடுத்துருக்குறேன். அந்த ஃபஸ்ட் பேட்சில் உள்ளது அப்புறம் அந்த செகண்ட் பேட்சில் உள்ளது 2மே கொடுத்துருக்குறேன். ரயன் வந்து 2மே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம். So good. ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, நான் இப்போ ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப நல்லா இருக்குது, வெரி சாஃப்ட். நல்லா அந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள மாவு மாதிரிலாம் இல்லாமல் வழவழன்னு இல்லாமல் நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்டேபிள் ரெசிபி ஆக போகுது. எப்போவுமே அடிக்கடி நீங்கள் பண்ணுவீங்க, எல்லாருமே கேட்பாங்க கண்டிப்பாக குலோப் ஜாமுன் பண்ணி கொடுங்கன்னு. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா விசேஷத்துலையுமே இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக இடம் பிடிக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன்.